நம்ம மாறன் சீரியலில் ஜனவரி 8ஆம் தேதிக்கான எபிசோடில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குங்க. நம்ம ராகவன் கிட்ட வந்து அந்த சாட்சி வந்து பேசி பணம் வாங்குறத வந்து நம்ம வீரா வந்துட்டு நேரடியாக வந்து பார்த்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும். வாங்க வீடியோ கேட்கலாம். இந்த சீனில் வந்துட்டு அந்த சாட்சியை தான் காட்டுறாங்க. அந்த சாட்சி வந்துட்டு நம்ம ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ராகவன் வந்து எடுக்கலை. லாஸ்ட்டு டைம் வந்துட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ராகவன் எடுத்து, ஹலோ என்னையா, உனக்கு தான் பணம் கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்கே சும்மா ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணுறேன், எங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடியா அப்படின்னு சொல்கிறாரு. சார் என்ன பணம் கொடுத்தீங்க நீங்கள்? எனக்கு கை செலவுக்கு கொடுத்தீங்க, அவ்வளோதான். அது உங்கள் கடைக்கு வந்ததுனால வேறு வழி இல்லாமல் கொடுத்தீங்க. எனக்கு வந்துட்டு அது முடிஞ்சு போயிட்டு சார். அந்த காசை வந்து நான் செலவு பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது சார். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண நம்பிக்கையோடு. நீங்கள் என்னென்னா எப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். யோ தெளிவாக சொல்லியா, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சும்மா பணம் கேட்குறது நான் என்னையா பண்ணுறது? நானே வந்துட்டு எங்கள் அப்பா அவர் தான் எல்லா கணக்கு வழக்கும் பார்க்குறாரு. அவர்கிட்ட தான் நானே போய் கேட்கணும். நான் வந்து கணக்குலேருந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் நான் தான் மாட்டிப்பேன். புரிஞ்சுக்க தயவு செஞ்சு. சும்மா காசு கேட்டு என்னை வந்து தொந்தரவு பண்ணாதே அப்படின்ற மாதிரி நம்ம ராகவன் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்ன இவ்வளோ இதாக பேசுகிறீங்க? நீங்கள் வந்து சின்ன ஒரு விஷயமா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? கொலை பண்ணியிருக்கீங்க, அதுவும் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட ஏன் சார் இவ்வளோ சவுண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க? என்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசணும். ஏன்னா நீங்கள் போனது வந்ததெல்லாம் நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து ரொம்ப திமிராக வந்துட்டு நம்ம சாட்சி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராகவனுக்கு வேறு வழியே இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. சரியா, உனக்கு என்னையா வேணும் சொல்லியா, எவ்வளோயா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அடிக்கடி வர்ற லெவலுக்கு நீங்கள் வச்சுக்கல, நான் கேட்டப்பெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இத்தனை டைம் கால் பண்ணால் நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லையா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. இல்லை நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், சரி நீங்கள் எடுக்கலை, சரி லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணி பார்ப்போம், அப்படி எடுக்கலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே வந்துடலான்ற பிளானில் தான் நான் ஃபோன் பண்ணேன். நல்ல வேளை உங்க நல்ல நேரம் போங்க, நீங்கள் அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த சாட்சி சொல்கிறாரு. உடனே நம்ம ராகவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடா பாவி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீ மட்டும் வந்தியன்னா என்ன நடக்கும், அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராகவன் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு கேட்குறாரு, சரி சார் நான் சுற்றி வளைச்செல்லாம் பேசலை, எனக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நானே இனிமேல் என்னையா பண்ணணும், நான் வந்து நீங்களாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, பார்த்து கொடுன்னா நான் என்னையா பண்ணுறது, நானே வந்துட்டு எப்படியாவது எங்கேயாவது ரெடி பண்ணி தான் கொடுக்க முடியும், உனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நான் தந்துடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நீ இனிமேல் என்னை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அதோட வந்து போயிடணும், அப்புறம் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ராகவன் கேட்க, அதுக்கு அந்த சாட்சி வந்து சொல்கிறாரு, அது நீங்கள் கொடுங்க சார் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த அப்புறம் பார்த்துக்கிறேன்றதெல்லாம் வந்து இதில் கிடையவே கிடையாது, இந்த பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு நீ வந்து அதோட போயிடணும், அதுக்கப்புறம் எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சார் நான் உங்கள் வீட்டுக்கு வெளில தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது வீட்டுக்கு வெளில வந்து நிற்கிறியா அப்படின்னு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஆமாம் சார், நானும் ஃபோன் அடித்து பார்த்தேன் நீங்கள் எடுப்பீங்கன்ட்டு, நீங்கள் எடுக்கிற மாதிரி தெரியலை, சரி வேறு வழி இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் போய் சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொன்னால் அப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் சார் உங்கள் ஒய்ஃப் கிட்ட உங்கள் அப்பா கிட்டே சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் எடுப்பாங்க, அவங்களே எனக்கு பணம் கொடுத்துருவாங்க, அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த சாட்சி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே ராகவன் டென்ஷனாக, அமௌண்ட்டை சொல்லியா, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி உனக்கு தர்றையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ரொம்பலாம் நான் ஒன்றும் பெருசாலாம் ஆசைப்படலை, ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். 10 லட்சம்னோன்னா நம்ம ராகவனுக்கு ஷாக் ஆகிடுது. 10 லட்சத்துக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறான். என்னையா 10 லட்சம் கேட்டேன்னா நான் 10 லட்சத்தை எப்படியா ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சார் உங்களால் முடியாதா சார், இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கீங்க, அது ஓனரோட பையன் வேறு, நீங்கள் உங்களுக்கு 10 லட்சம்லாம் ஒரு ஈஸியாக நீங்கள் செலவு பண்ணுற காசு தானே சார், அது ஒன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லையே, எங்களுக்கு வேணால் அது பெரிய விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம சாட்சி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ராகவன், நான்லாம் ஒரு 100 ரூபாய் எடுக்கிறதா இருந்தால் கூட கணக்கில் எல்லாம் எல்லாமே வந்து மிஸ் ஆகும்யா, எங்கள் அப்பாவுக்கு கணக்கு சொல்கிறப்ப நான் மாட்டிப்பேன்யா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சார் உங்கள் வீடு வரைக்கும் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நான் எதுக்காக வராமல் இருக்கிறேன்னா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை இல்லை சார், ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க, பணம் வந்து தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்கள் கார்கிட்ட வந்து எனக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, அது உங்களுக்குமே நல்லாவே தெரியும், அதனால் யோசிச்சுங்க, நான் கேட்ட அமௌண்ட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்களும் ஜாலியாக உங்கள்
குடும்பத்தோடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ராகவன் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சரியா நீ ஃபஸ்ட்டு போயா, நான் வந்து உனக்கு எப்படியாவது அந்த பணத்தை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ராகவன் சொல்கிறாரு. இது வந்து வெறும் பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது சார், கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டு நான் கேட்ட நேரத்தில் நீங்கள் என்னை திரும்ப கால் பண்ணுற லெவலுக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க, நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து பணம் கொடுக்க பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் எப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிங்க சார். அப்படி நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்க முடியலை, எனக்கு வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது நீங்கள் சாக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மாமனார்ட்ட சொல்லுவாங்க, அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிடும், உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிடும். ஸோ எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சாமர்த்தியமாக வந்துட்டு அந்த சாட்சி வந்து மிரட்டிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் எப்படிங்க ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ராகவன் வந்து கேட்குறாரு. சார் நான் என்ன பேங்காக வச்சு நடத்திட்டுருக்கேன், நீ கேட்டவனையெல்லாம் நான் பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டம் தானே, நான் எப்படியா எடுத்து கொடுக்குறது, ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோயா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராகவன் ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு அந்த சாட்சி சொல்கிறேன், சார் நீங்கள் இவ்வளோ பெரிய கடையோட ஓனரோட பையன் சார், நீங்கள் அதுவே அந்த கடையில் உள்ள இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் மாதிரி தானே சார், உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதையாச்சும் கணக்கு வழக்கில் போட்டு மாற்றி எழுதி ஏதாவது இது பண்ணி, ஏன்னா கடையோட ஓனர் பையன் நீங்கள் ஏதாவது போட்டு கணக்கு வழக்கில் மாற்றி எழுதி ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணி எப்படியாவது கொடுத்துருங்க சார், உங்களால் முடியும் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்ருக்கான் அந்த சாட்சி. உடனே வந்துட்டு நம்ம ராகவன் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அப்படி உங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே நடக்கும், பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காதையா, அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தாயா நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு இது பண்ணி யோசிச்சுட்ருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்து அந்த யோசனை வந்துடுது, ஆக அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், நம்ம மேலே உள்ள நம்பிக்கை எதுவுமே நம்ம அப்பாவுக்கு இருக்காது, நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து மாட்டிப்போம், இவ்வளோ நாள் நம்ம ஏமாற்றிட்டு இருந்தது வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது வந்து நமக்கு இப்போ தான் தெரியுது. சரி இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஸ்டார்டிங்லேயே எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நம்ம பாட்டை இது பண்ணியிருக்கலாம், எல்லாத்துக்கும் இந்த மாறன் தான் காரணம், தேவையில்லாமல் அவன் வந்து பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறனை வந்து அவர் திட்டுற மாதிரி காட்டுறாங்க. இந்த சாட்சி வேறு பணங்கிட்டு என்னை வந்துட்டு மாட்டி விட பார்க்குறான், வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, என்ன பண்ணுறது, இவனை எப்படி இந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறது, கண்மணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கண்மணி மட்டும் பார்த்தா அவ்வளோதான் நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராகவன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம குடும்பத்தில் யாருக்குமே தெரியாமல் இவனை வந்து அனுப்பி வச்சிடணும், ஏன்னா இவனை வந்து எல்லாருக்குமே தெரியும், கண்மணிக்கு தெரியும், வீராவுக்கு மாறனுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம அப்பாவுக்கு கூட இவனை வந்து நல்லா தெரியும், கண்டிப்பாக இவனை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும், இவனுக்கும் எனக்கும் ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறது இல்லாமல் அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளி நான் தாங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து மைண்டுக்குள்ளேயே அவர்கிட்ட ஓடிட்டுருக்கு. சார் நான் இவ்வளோது பேசிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன சார் ரொம்ப சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க, ரொம்ப ஏதோ ஆழ்ந்து யோசிக்கிறீங்க போல், அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சாட்சி சொல்கிறான். உடனே ராகவன் மறுபடியும் இவனுக்கு வேறு பொழப்பே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவன் விட்டு தொலைய மாட்டான் போலையே, இந்த 10 லட்சத்தை எப்படியாவது இவனுக்கு ரெடி பண்ணி இவனுக்கு ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டை வந்து முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மைண்டு வந்து ஃப்ரீ ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராகவன் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் நம்ம மாறனை வந்து காட்டுறாங்க. மாறன் வந்துட்டு சரி வீட்டில் இருக்கார், அப்புறம் போர் அடிக்குது, சரி மாடியில் போயிட்டு நம்ம வாக்கிங் அதுவும் போகலாம் அப்படின்ட்டு வந்து நேராக மொட்டை மாடிக்கு போகிறாரு. போயிட்டு அங்கிட்ட நடந்துட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. அவர் சும்மா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துட்டு அப்படியே போகிற மாதிரி காட்டுறாங்க. தூரத்தில் இருந்து பார்த்து அங்கேருந்து சும்மா கீழே அப்படி லைட்டாக எட்டி பார்க்குறாரு. நம்ம ராகவனும் சாட்சியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு அவர் பார்த்துடுறாரு. யார் ராகவன் வந்து ரொம்ப நேரமாக ஒரு பேசிகிட்டே இருக்கானே, ஒரு பயந்து பேசிகிட்டு இருக்கானே, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம மாறனை வந்துட்டு இப்படி உத்து பார்த்துட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. அவர் பார்த்துட்ருக்கப்ப நம்ம சாட்சிக்கிட்டே வந்து சரியாக வந்து மூஞ்சி வந்து தெரியலை, ஆனால் யார்கிட்டே பேசுகிறான்னு தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியலையே, மூஞ்சி மட்டும் தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம சாட்சிக்கிட்ட தான் அவர் பேசிகிட்ருக்காரு. அதை வந்து அவங்க பார்த்துட்டு என்னன்னு தெரியல, இவன் பாட்டிலையும் பேசிகிட்ருக்கானே, கொஞ்ச நாளாக நம்ம ராகவனோட நடவடிக்கையே சரியில்லை, என்ன சொல்கிறதுனே தெரியல, அவன் எதையோ மனசில் வச்சுட்டு இது பண்ணிகிட்டே இருக்கான், என்னவா இருக்கும், அவனுக்கும் அவன் பேசிகிட்டு இருக்கவனுக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும், ஃபோன் வந்தாலும் ஃபோனை நம்ம முன்னாடி எடுக்க மாட்றான், எல்லாத்துக்குமே பயப்படுறான், என்ன பிரச்சனையாக இருக்கும் என்னன்னு தெரியலையே, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறனை வந்து யோசிச்சு நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரியோ யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடியா,
தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிறியா அப்படின்னு சொல்கிறப்ப, சார் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், நான் இப்போவே கிளம்புறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அது நெக்ஸ்ட் டைம் வந்து என்னை கேட்க வைக்காதீங்க, நீங்கள் வந்து பணத்தை வந்து என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்டர் போட்டு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் வந்துட்டு அந்த இடத்த விட்டு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அவன் போனதுக்கப்புறம் நம்ம ராகவன் அங்கனே நின்னுட்டு யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது எங்கேயாவது எவன்கிட்டையாவது பிடிச்சி பணத்தை வாங்கி ஃபஸ்ட்டு இவன்கிட்ட கொடுத்து இவனோட கதையை வந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. இவன் வந்து வீட்டுக்கு வர்றதை வந்து நம்ம வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல, நம்மளும் போயிட்டு யார்ட்டையாவது போய் கேட்டு ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவன் வந்துட்டு, அவன் வேறு அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கானே, நம்ம போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு எப்படியாவது போய் அவங்ககிட்ட கொண்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராகவன் வந்து யோசிச்சுட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாறன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. என்ன இவன் ரொம்ப நேரமாக இப்போ பேசிகிட்டு இருந்தான், அவ்வளோ நேரம் பேசிட்டு இப்போ அந்த ஆள் வந்துட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இவன் ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கானே, நம்ம ராகவனுக்கு என்ன தான் பிரச்சனை, எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிடுவானே, இந்த விஷயத்த மட்டும் எதுக்காக சொல்லலை அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. சரி வந்து நம்ம ராகவன் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த மூவ் ஆகி போயிட்டுருக்காரு. போனதுக்கப்புறம் நம்ம மாறன் கூப்பிட்றாரு, இவர் காதலே வாங்கலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.